அடையார் ஆலமரம் அதை பற்றி சொல்லுங்க. அடையாறு ஆலமரம் 1980களில் வந்து ஒரு பெரிய புயல் காற்று அடித்தது. அதில் வந்து அதனுடைய தாய்மரம் வந்து சாஞ்சிடுச்சு. அந்த ஆலமரத்துக்கு கீழே வந்து தியோசபிக்கல் சொசைட்டியில் இருக்க அந்த அடையாறு ஆலமரம், அந்த ஆலமரத்துக்கு கீழே வந்து ஜெய் கிருஷ்ணமூர்த்தி ஆகட்டும், லெட்பெட்டர் ஆகட்டும், ஹனிபெசன்ட் ஆகட்டும், இன்னும் பெரிய பெரிய ஆட்கள், பிரதர் ஸ்ரீராம் ஆகட்டும், இன்னும் நிறைய ஆட்கள், நிறைய பேர் அங்கே உட்காந்து விவாதம் பண்ணியிருக்காங்க. உட்காந்து எப்பயுமே தெய்வத்தை பற்றியே பேசிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட ஆலமரம், அந்த ஆலமரத்துடைய தாய் மரம் வந்து கீழே விழுந்துருச்சு. அந்த கடுமையான கோடை இது பருவ காற்றுனால, புயல் காற்றுனால. இது பத்திரிக்கைலாம் வந்தது. நான் அப்போ தற்செயலாக சாமிகிட்ட போயிருந்தேன். சாமிகிட்ட போயிருந்தபோது சாமி சொன்னாங்க, இந்த மாதிரி அந்த அப்பேற்பட்ட ஒரு ஆலமரம், அத்தனை ஞானிகள் அங்கேருந்து தபஸ் பண்ண அந்த ஆலமரம், அது கீழே உட்காந்து தபஸ் பண்ண ஆலமரம், அத்தனை ஞானிகள் உட்காந்து அவங்க விவாதம் பண்ண இடம், அந்த தாய்மரம் சாஞ்சிருச்சிங்கன்னு கேள்விப்பட்டேன். இந்த பிச்சைக்காரருக்கு ஒரு உதவி பண்ணுறியா பார்சாரதி, நேராக சென்னை போ. அங்கே அந்த மரத்தை மறுபடியும் உயிர்ப்பிக்கிறதுக்கு ஹார்டிகல்ச்சரிஸ்ட்லாம் ரொம்ப முயற்சி பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நீ போய் அவங்கள பார்த்து அந்த மரம் எப்படி இருக்குது, என்னவா இருக்குது, இப்போ பிழைச்சிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டு வந்து திருப்பி இந்த பிச்சைக்காரரை வந்து சொல்லிவிட்டு அப்புறம் நீ ஊருக்கு போகலாங்கிறாரு. நான் உடனே புறப்பட்டு வரேன். அங்கே பார்த்தது காலையில் 6 மணிக்கு சாமியை. நான் உடனே புறப்பட்டு சென்னை வந்துட்டேன். சென்னை வந்து நேராக அடையாற இங்கே வந்தேன், தேசிய சொசைட்டிக்கு வந்தேன். அப்போ அந்த மரத்தை மத்தியானம் 1 மணி 12 1 மணி இருக்கும். அப்போ வந்து ஹார்டிகல்ச்சர்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒருத்தர்கிட்ட போய் கேட்குறேன், என்ன இந்த மரம் வந்து பிழைச்சிடுமான்னு கேட்குறேன். பிழைச்சாச்சு. தாய்மரத்தை ஊனி வச்ச உடனே அந்த ஊனி வச்ச மரத்துலேருந்து இந்த பாருங்க தளிர்கள்லாம் வந்துடுச்சு, துளிரெல்லாம் விட்டுருச்சு. பார்த்தீங்களா, மரம் பிழைச்சாச்சு. மரத்துக்கு என்னமோ ஒரு இடைஞ்சலும் கிடையாது, நல்லா ஆயிடுச்சு. இந்த இடத்துல இருக்கக்கூடிய மரம் போய் ஏதாவது ஆகுமா? எத்தனை ஞானிகள் வந்த இடம்னு அந்த ஹார்டிகல்ச்சரிஸ்ட் சொல்கிறாரு. சொன்னவங்க சந்தோஷமாக இருந்தது. கொஞ்ச நேரம் அந்த மரத்தை சுற்றி அப்படியே வந்துட்டு அந்த இடத்துல கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு மறுபடியும் பஸ்ஸை பிடிச்சி நேரம் திருவண்ணாமலைக்கு வந்தேன். ராத்திரி வரும்போது 9 மணி இருக்கும். சாமி எனக்காகவே படிக்கட்டில் உட்காந்த மாதிரி படிக்கட்டில் உட்காந்துருந்தார். உட்காந்தோன்னா முதல்ல கேட்டவன கேள்வி, அந்த ஆலமரத்தை நீ பார்த்தீங்க? பார்த்தேன் சாமி. அந்த ஹார்டிகல்ச்சரிஸ்ட்டே விசாரித்தேன். மரம் பிழைச்சிக்கிச்சின்னு சொன்னார் சாமி. அந்த துளிர் எடுக்க ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னார் சாமி. துளிர்களெல்லாம் நான் பார்த்தேன், எல்லாம் துளிர்க்க ஆரம்பிச்சிச்சு சாமி. மரம் நல்லா இருக்குது. சாமிக்கு ஒரே சந்தோஷம். எப்பேற்பட்ட மரம் அது! எத்தனை ஞானிகள் அதற்கு கீழே உட்காந்து தபஸ் பண்ணியிருப்பாங்க, எத்தனை ஞானிகள் அங்கே உட்காந்து விவாதம் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ அறிஞர்கள் அங்கே உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த மரம் தப்பிச்சிடுச்சு. இந்த பிச்சைக்காரர் ரொம்ப சந்தோஷம். பார்சாதி இந்த பிச்சைக்காரருக்கு பெரிய உதவி பண்ணியிருக்கார், ரொம்ப நன்றி பார்சாதின்னு சொல்லி என்னை அனுப்பியிருப்பார். அந்த ஆலமரத்து மேலே சாமிக்கு அப்படி ஒரு பிரியம். ஏன்னா சாமி தியோசபிக்கல் சொசைட்டியில் வந்து இருக்கும்போதெல்லாம் அந்த ஆலமரத்து அடியில் உட்காந்து தான் அந்த புஸ்தகங்கள்லாம் படிப்பார். அந்த லைப்ரரியிலேருந்து புஸ்தகங்களை எடுத்து அங்கே உட்காந்து தான் படிப்பார். அந்த ஆலமரத்து மேலே சாமிக்கு தனி ஒரு ஈடுபாடு, தனி ஈடுபாடு. அந்த மரமும் அது பழிச்சதுக்கு காரணம் வந்து ஹார்டிகல்ச்சரிஸ்டுடைய திறமைகளாக இருக்கலாம், வேறு எதாக இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு சாமியினுடைய அந்த அருளால் தான், சாமியினுடைய அந்த கிரேஸ்னால தான் அந்த மரம் பழச்சி. இன்னைக்கு இருக்குங்களா? இன்னைக்கு இருக்கு.